கர்த்தர் கொடுக்கிற பொண்ணு இருக்கு, கர்த்தர் கொடுக்கிற பையன் இருக்கு, கர்த்தர் கொடுக்கிற வேலை இருக்கு. அவருடைய வேலை வருகிற வரைக்கும் காத்திருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களிடத்துல ஒரு காரியத்தை எடுத்துட்டு வரும்போது வைரமாக எடுத்துட்டு வர மாட்டாரு. கர்த்தர் வைரத்தை, நல்ல தீட்டப்பட்ட வைரத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காட்ட மாட்டாரு. முத அந்த வைரம் எங்க இருக்கும் தெரியுமா? சகதிக்குள்ள இருக்கும். எங்க இருக்கும்? சகதிக்குள்ள ஒரு கல்லு மாதிரி இருக்கும். அதை பார்க்கும் போதே யாருக்கும் அது வைரம்னே தெரியாது. அந்த அளவுக்கு தான் அது இருக்கும். ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு காரியத்தை எடுத்துட்டு வராருன்னா அப்படித்தான் எடுத்துட்டு வருவார். பார்க்கும் போது அழுக்கா இருக்கும், பார்க்கும் போது தகுதி இல்லாத மாதிரி இருக்கும். பார்க்கும் மகளே, உன்னை நான் அந்த குடும்பத்துல பிறக்க பண்ணினதுக்கு ஒரு காரணம் உண்டு. நீ ஒரு ஸ்பெஷலான ஒரு குழந்தை. உன்னை பற்றி யாருக்குமே தெரியாது. உன்னை பற்றி நீ எவ்வளவு பெரிய ஆளா மாற போறேன்னு உனக்கே தெரியாது. உங்க அப்பாவுக்கு தெரியாது, உங்க அம்மாவுக்கு தெரியாது, உங்க பாஸ்டுக்கு தெரியாது. ஆனா உன் மேல நான் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். உன் மேல ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறேன். நீ என்னுடைய வருகை தாமதிக்குமானால் லட்சங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அபிஷேகத்தை உன் மேல நான் வச்சிருக்கிறேன். உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க தகுதிக்காக ஜெபிக்கணும். அப்படின்னா கிருபைக்காக ஜெபிக்கணும். காலைதோறும் அவருடைய கிருபை என்னவா இருக்காமா? புதிதா. நம்பர் 2, ரெண்டாவது எதுக்காக ஜெபிக்கணும்னா, கல்விமானின் நாவிற்காக ஜெபிக்கணும். எனக்கு நல்ல நாவத்தாங்க, நான் உங்க பிரியமில்லாம இன்னைக்கு பேசிடக்கூடாதுன்னு ஜெபிக்கணும். நம்பர் 3, மூன்றாவதாக எதுக்கு ஜெபிக்கணும்னா, இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு புதுமையா நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு ஏதாவது ஒண்ணு கற்றுத்தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அப்புறம் நம்பர் 4, நாலாவது, ஆண்டவரே இன்றைக்கு வாழக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணணும். நம்பர் 5, ஐந்தாவது, யார் சொன்ன உனக்குன்னு யாரும் இல்ல? யார் சொன்ன உனக்கு உதவுறதுக்கு யாரும் இல்ல? யார் சொன்ன உனக்கு கை கொடுக்க யாரும் இல்ல? யார் சொன்ன உனக்கு துணையாய் நிற்க யாரும் இல்ல? யார் சொன்ன உனக்கு பேசுறதுக்கு யாரும் இல்ல? யார் சொன்ன உனக்கு காரியத்தை நடப்பிக்க யாரும் இல்ல? ஏன் வனாந்திரத்துல தாவீது துதிக்கிறான் தெரியுமா? அவன் காண்பிக்கிறான், எனக்கு உதவுறதுக்கு இந்த வனாந்திரத்துல பூமியில இருந்து யாரும் இல்ல, உண்மைதான். ஆனா நான் ஆராதிக்கிற என் அப்பா இருக்கிறான். நான் ஆராதிக்கிற என் அப்பா இருக்கிறான். நான் ஆராதிக்கிற என் அப்பா இருக்கிறான். அப்பா இருக்கும்போது நான் எதுக்கு கலங்கணும்? அப்பா இருக்கும்போது. மகளே, அவசரப்படாத மகளே, என் பலத்த கைக்குள்ள அடங்கி இரு. நீ நினைக்கிற அங்க போனா எந்த சண்டையும் இல்லை, அங்க போனா எந்த வாக்குவாதமும் இல்லை, அங்க போனா நிம்மதியா இருக்கும். நான் நிம்மதியாச்சும் வாழ்வேன். இந்த தொந்தரவு என்னால தாங்க முடியல, இந்த மன கஷ்டம் என்னால சகிக்கவே முடியல. நீ சிறுமைப்படுத்தப்படலாம், நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம், உன் மனசு உடைஞ்சு போய் வந்திருக்கலாம். நான் கடந்து போகிற சிறுமை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் அந்த பலத்த கைக்குள்ள நீ அடங்கி